சாப்டர் 6 நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறோம். இது சமச்சீர் கல்வி தமிழ்நாடு சிலபஸ். ஃபர்ஸ்ட் ட்ரை தீஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரை தீஸ் பேஜ் நம்பர் 212ல இருக்க ட்ரை தீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அரேஞ்ச் த கிவன் டேட்டா இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங்னா உங்களுக்கு தெரியும், சின்ன நம்பர்ல இருந்து பெருசு. டிசெண்டிங்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்னது. ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர்ல நான் அரேஞ்ச் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது பாருங்க, 4. 4ன்றது லீஸ்ட் நம்பரா இருக்கு. 4. ஓகே. அப்புறம் இன்னொரு 4 இருக்கு. 2 4ம் எழுதணும். விட்டுடக்கூடாது. ஒரு தடவை 4 எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடக்கூடாது. சரியா? 2 4 இருக்கு. அப்புறம் சிங்கிள் டிஜிட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 இருக்கு. 7. அப்புறம் 9. திங்க் சிங்கிள் டிஜிட் ஓவர். இப்போ டபுள் டிஜிட் பார்த்தோம்னா 13 10. ஸோ 13 10 டபுள் டிஜிட்ல 10 வரும். அப்புறமா என்ன வரும்? 13 வரும். அப்புறம் 20ஸ்ல பாத்தீங்கன்னா 25 இருக்கு. 30ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 31 இருக்கு. 34 இருக்கு. அப்புறம் 40ல பார்த்தோம்னா 40 இருக்கு. 42 இருக்கு. ஓகே, திஸ் இஸ் இன் வாட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதுறது அசெண்டிங். நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் என்ன? அப்படியே உல்டாவா எழுதுறது என்னது? டிசெண்டிங் ஆர்டர். ஸோ நம்ம என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? 42, 40, 34, 31, 25, அப்புறம் 13, 10, 9, 7, 4, 4. Okay, so this is what order? Descending order. Okay, வா? Next. Find the range of the given data. Range அப்படின்னா என்னன்னா largest value minus smallest value தான் நம்ம range அப்படின்னு சொல்லுவோம். What is range? Range means bigger value, that is largest value minus smallest value தான் range ன்னு சொல்லுவோம். Okay. இப்போ இதுல லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு 50s 50s அப்புறம் 60ஸ்ல இருக்கு. 63 லார்ஜஸ்ட் வேல்யூவா வருமா? இதை விட பார்த்தீங்கன்னா 14 இதெல்லாம் 2ல இருக்கு. இது 50ல இருக்கு. இது 50ல இருக்கு. 6க்கு மேல வேற எந்த வேல்யூவும் போகல. ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ வில் பி 63. ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல எந்த நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 9 ஒன்று சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. அப்புறமா 4 ஒன்று சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. அப்போ எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இது நம்ம அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டும் எழுதலாம். இல்ல நமக்கு அப்படியே பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே பார்த்த உடனே எழுதிடலாம். சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறேன். சரியா? அசெண்டிங் ஆர்டர்ல நான் எழுதும் போது அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர். சின்ன நம்பர் பாருங்க 4. அப்புறமா சிங்கிள் டிஜிட்ல என்ன இருக்கு பாருங்க 9. 06 குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அத மிஸ் பண்ணியாச்சு. அது டபுள் டிஜிட்டா இருந்தாலும் நமக்கு 06 அப்படின்றது என்னது? சிங்கிள் டிஜிட் தான். தட் இஸ் 6. அப்புறம் 9. அப்புறம் டபுள் டிஜிட்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? 10ஸ்ல பார்த்தீங்கன்னா 14 இருக்கு. ரைட்? 14 இருக்கு. அதுக்கப்புறம் 14க்கு அப்புறம் 20. அப்புறம் 26, 31, 26, 31, 39, 39 அப்புறம் என்னது? 40ஸ்ல பார்த்தீங்கன்னா 42, அப்புறம் 53, அப்புறம் 57, அப்புறம் 63. 61 இருக்கு. 61 அப்புறம் 63. ஓகே, எல்லா நம்பரும் நம்ம எழுதியாச்சு. லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் 63, ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் 4. So what is the range? 63 minus 4 is 59. 59 is range. Clear?